ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேரியோ அசம்பிளிங் ஆம்பிளிஃபயரில் இது வந்து பார்ட் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டு. போன பார்ட்டில் வந்து நம்ம எல்லாம் ஃபிட்டிங்கோட நிறுத்தியிருந்தோம். இந்த பார்ட்டில் நம்ம போர்டு மற்றும் ஒயரிங் கனெக்ஷன் பார்க்கலாம். ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டெல்லாம் எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒத்திகை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ரெக்டிஃபையர் செக்ஷன், இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகுதோ அந்தந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி ஹோல் நிறையா இருக்கிறதுனால நான் இருக்கிற ஹோலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதிலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கேபினெட்டில் போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படியே மேலோட்டமாக வச்சு கனெக்ஷன் பண்ணிட்டு கடைசியாக நான் ஃபிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம ஒயரிங் கனெக்ஷனை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போர்டில் பேஸ் டேபிள் கனெக்ஷனை வந்து ஒயரிங் கனெக்ஷனை அதில் போர்டில் கனெக்ஷன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம லைட்டாக மேலோட்டமாக சொல்லிவிட்டு இந்த ஒயரிங் கனெக்ஷனை பார்க்கலாம். இந்த பேஸ் டேபிள் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 ஒயர் எடுத்துக்கலாம். 6 ஒயர் உள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேயே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த போர்டை பற்றினா ஆல்ரெடி ஒரு ரிவ்யூவிலே பார்த்துருப்போம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இருக்கிறது பேஸு, அந்தாண்ட இருக்கிறது ட்ரிபிள். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 6 பின்னு, இந்த பக்கம் 6 பின்னு இருக்கும். அதில் வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸுக்காக ஒயர் எடுத்துக்கலாம். இதேமாரி 2 ஒயர் எடுத்துக்கலாம். ஏன்னா பேஸ் ட்ரிபிள் அப்படின்னு இருக்குல்ல, அதனால் நம்ம 2 ஒயர் எடுத்துக்கலாம். 2 6 6 இருக்கிற மாரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் கண்ட்ரோல் உள்ள அந்த பின்ஸ்லாம் நம்ம வந்து வாட்டமாக, அதாவது சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம வளைச்சி விட்டுருக்கோம். வளைச்சி விட்டுக்கிட்டு நம்ம இந்த ஒயரை அந்த போர்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு ஒயரு ஒரு 3 ஒயரும், அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது உள்ள ஒரு 3 ஒயரும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா 2 ஒயர்லேயும் நம்ம கனெக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்னுக்கு ஒரு கலரும், ரெண்டாவது ஃபஸ்ட்டு 3 பின்னுக்கு ஒரு கலரும், ரெண்டாவது 3 பின்னுக்கும் ஒரு கலரும் வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்காக ஒரு 4 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 4 ஒயர் பார்த்திங்கன்னா வந்து எதுக்குன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டு இருக்குல்ல, அதில் வந்து அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 2ம் அண்டு ஐசியோட கிரிட் லைனுக்கு 2ம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஒயரை வந்து நம்ம பேஸ் டேபிள் போர்டோட அவுட்புட்டில் கனெக்ஷன் பண்ணிடலாம். அடுத்து 2 ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசி பக்கத்தில் இருக்கிற கிரிட் லைன், அதாவது பார்த்திங்கன்னா ஐசிக்கு வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நம்ம இந்த 2 ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம 2 ஒயராக தனியாக அதில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து எதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரிட் லைன் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதுமாரி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கலர் இல்லாமல் எல்லாம் ஒரே கலர் ஒயராக இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஒயர் பிளாக் ஒயர் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கிரவுண்டு கொடுக்கறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிரவுண்டில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஒயர் எல்லா ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதை நம்ம எதுவுமே பண்ணல, அதை அப்படியே விட்டாச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இப்போ செக் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேபினெட்டோட பேக் சைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு வந்து ஜம்பர் லைன் அடிச்சுக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 2 நம்ம பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கர் லைன் போடுற மாதிரி இருக்கும். நம்ம 2 போடுங்கிறதுனால 4 வந்து நம்ம டிவைட் பண்ணி 2 ஆக்கிக்கிறோம். அதுக்காக நம்ம வந்து ஜம்பர் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஜம்பர் வந்து கீழே உள்ள 2 அடிச்சிட்டோம். அடுத்து உள்ள ஜம்பர் வந்து கீழேயும் மேலேயும் உள்ள அடிக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம அடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்பீக்கரில் கொடுத்தாலும், அதாவது பார்த்திங்கன்னா கீழே 2 மேலே 2, அதாவது பிளாக்கு ரெட்டு இருக்கும். இதில் எதில் கொடுத்தாலும் நமக்கு 2 ஸ்பீக்கர் தான் ஓடுற மாரி இருக்கும். அந்தமாரி நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போர்டுக்கு நம்ம ஸ்பீக்கருக்கு அவுட்புட் எடுக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா 2 ஒயர் எடுத்துருக்கோம். 2 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம போர்டு இருக்கிற தூரத்துக்கும் அந்த ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்கிற தூரத்துக்கும் அளந்து நம்ம 2 ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயர் மொத்தம் 4 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 4 ஒயரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு அப்படின்ட்டு இருக்கும். இதில் எஸ்பிஓ அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்பின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம்.
கனெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு கலரு ஒரு சிகப்பும் பிளாக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி போர்டுக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக, அதாவது +12 வால்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம +12 வால்ட்டு கொடுக்கறதுக்கான அவுட்புட் இருக்கும். அதில் ஒரு ஒயரு அண்டு கிரவுண்டில் ஒரு ஒயரும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிகப்பு அண்டு பிளாக் ஒயர் எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம 5 வால்ட் ரெகுலேட்டிங் ஐசிலேருந்து 5 வால்ட்டும் அண்டு கிரவுண்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பவர் கனெக்ஷனுக்கும் 2 ஒயர் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்காக, அதாவது யூஎஸ்பி போர்ட்லேருந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஒயர் எடுத்துக்கிறோம். 3 ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டு அண்டு கிரவுண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூவிலேயே சொல்லியிருப்போம் எந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்ம 3 ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நடுப்புற உள்ள ஒயர் வந்து நம்ம கிரவுண்டாக எடுத்துருக்கோம். அந்த நடுப்புற உள்ள ஒயர் வந்து நமக்கு வந்து பிளாக் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட், ரைட்டு. இது வந்து நம்ம வந்து இன்புட், அதாவது பார்த்திங்கன்னா 3-வே புஷ் பட்டனில் நம்ம கொடுக்கணும். CD to யூஎஸ்பி போர்டு சேஞ்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த சுவிட்சில் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணணும். இப்போ எல்லா ஒயரையும் நம்ம சேர்த்து ஒரு சின்ன ஸ்லீவ் ஒன்று கட் பண்ணி அதில் வந்து மாட்டிக்கலாம் நம்ம. ஓகே, இந்த ஸ்லீவ் மாட்டும் போது நம்ம வந்து 2 ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன் ஒயரை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அது வந்து அந்த சைடு போகிறதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஸ்லீவ் அதில் போட தேவையில்லை. அந்த 2 ஒயரை மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் நம்ம ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கான வால்யூம் கண்ட்ரோலை நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலாக நம்ம 3 சீரியஸில், அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அதுமாரி 3 சால்ட்ரிங் பண்ணியிருப்போம். அந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற உள்ள ஒயர் வந்து நடுப்புற உள்ள வால்யூம் கண்ட்ரோலில் நடுப்பினில் சால்ட்ரிங் பண்ணிட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோலில் அந்த சைடு இந்த சைடு சால்ட்ரிங் பண்ணிடலாம். அந்த சைடு இந்த சைடு மாறினா பிரச்சனை கிடையாது. அது வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது ரிவர்ஸில் ஒர்க் ஆகும். ஒரு வேளை தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நம்ம திருப்பி டீசால்ட்ரிங் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அதனால் அதை பற்றின பிரச்சனை கிடையாது. அதேமாரி நம்ம பேஸ் ட்ரிப்பில் மொத்தத்தையும் 2த்தையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணலாம். மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்ட்லேருந்து அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை வந்து நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டில் கொடுத்துடலாம். அடுத்தது அந்த கிரிட் லைன் எடுத்து வந்து நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் அவுட்புட்டில் கொடுத்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள்லேருந்து அவுட்புட் வரும். அந்த பின்னை வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசியில் வந்து கிரிட் லைன் கொடுத்துருப்போம். அந்த கிரிட் லைனை வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் அவுட்புட்டில் கொடுக்கலாம். இது என்ன புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான தனியான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸ்பீக்கருக்காக நம்ம 2 ஒயர் அவுட்புட் பண்ணியிருப்போம். அந்த 2 ஒயர் எடுத்து வந்து நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டில் வந்து கொடுத்துடலாம். நம்ம 4440 ஐசி யூஸ் பண்ணோம்னா ஸ்பீக்கருக்கு கிரவுண்டு வராது. அதனால் வந்து கிரவுண்டு கருப்பெல்லாம் எல்லாம் ஒன்றா அடிச்சிடாதீங்க. இந்தமாதிரி தனித்தனியாக நம்ம அடிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3-வே புஷ் பட்டனை வந்து கனெக்ட் பண்ணலாம். 3-வே புஷ் பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர்டுலேருந்து இன்புட்டுக்கு ஒரு 3 லைன் கொடுத்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா போர்டுக்கு கீழே வந்து நம்ம ஒரு 3 ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். போர்டுக்கு இன்புட் கொடுக்குறது. அந்த 3 ஒயரில் வந்து நம்ம வந்து கிரவுண்டு ஒயர் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு கேபினெட்லேயோ அண்டு இந்தமாரி ஏதாவது ஒரு டைப்பில் வந்து நம்ம கிரவுண்டை வந்து ஒன்றா இணைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மைக் சாக்கெட்டில் வந்து கிரவுண்டு அதில் அடித்து வச்சுருக்கேன். இருக்கிற எல்லா கிரவுண்டையும் அதில் அடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 3-வே புஷ் பட்டனில் வந்து அதாவது நடுப்புற 3 பின்னு இருக்கும். இதில் வந்து மொத்தம் 6 பின்னு இருக்கும். இதில் நடுப்புற 2 பின்னில் வந்து நம்ம அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணலாம். யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் இன்புட் கொடுக்கணும் அண்ட் ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா போர்டை வந்து கைட்டி தனியாக எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு வெளில கொஞ்சோண்டு டேப் அடிச்சுக்கிட்டு உள் சைடு வந்து அந்த போர்டை மட்டும் நம்ம கைட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டன்ஸ்லாம் வெளில நவராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வெளில டேப் ஓட்டியிருக்கேன். ஏன் இதுமாரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக, அதாவது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் அண்டு சால்ட்ரிங் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதுமாரி பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் போடல. ஃப்ளக் வந்து போடுறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்லேருந்து இந்த 5 வால்ட் ரெகுலேட்டிங் ஐசிலேருந்து நம்ம 2 ஒயர் எடுத்திருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ப்ளஸுக்கு சிகப்பும் கிரவுண்டுக்கு வந்து கருப்பும் கொடுத்துருப்போம். அந்த 2 ஒயரையும் நம்ம அந்த போர்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 3 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு 3 ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்லேயே இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு இன் அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டு வேலை முடிஞ்சிச்சு. அதை அதில் மாட்டி அதை நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த போர்ட அதில ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இந்த 3 ஒயர என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து கிரவுண்ட் ஒயர் வந்து நம்ம அந்த மைக்கோட பின்னில வந்து கிரவுண்ட் அடிச்சிருக்கோங்களா, அதில வந்து நம்ம அந்த கிரவுண்ட் ஒயர் அதில கனெக்ஷன் பண்ணிடலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற லெஃப்ட், ரைட் 2 ஒயர் இருக்கும். அந்த லெஃப்ட், ரைட்டு 2 ஒயர என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வே புஷ் பட்டன்ல ஃபர்ஸ்ட்டு 2 பின் இருக்கும். முதல்ல 2 பின் இருக்கும். அந்த 2 பின்ல லெஃப்ட்டும் அந்த ரைட்டோட பின்ல வந்து ரைட்டும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஒயரெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஒதுங்கு பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து டேக் அடிக்க வேணாம். நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக செக் பண்ணி பார்த்த பிறகு நம்ம டேக் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பி அதாவது ஒயரை சீவி சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பின் இருக்கும். அந்த 3 பின்னையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் இருக்கும். அடுத்து ஒரு 3 பின் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மொத்தம் 6 பின்னு இருக்கும். ஒரு 6 இன்புட்டு அண்ட் 6 கிரவுண்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு லைனாக அடிச்சுக்கிறோம். அதாவது 2 லைனாக லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு 3 வரா மாரி நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இதுமாரி லேப் அடிக்கிறோம். இதில் வந்து கிரவுண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற பின்னு தான் வந்து கிரவுண்டு. இதில் வந்து கிரவுண்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மல்டிமீட்டர் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த பின்னு சில்வர் இருக்கும்ல, அதுலேயும் உள்ளே இருக்கிற ஒயர்லேயும் நம்ம டச் பண்ணி பார்த்தா ஈஸியாக கிரவுண்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டினியூட்டி மோடில் வச்சு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நடுப்புற உள்ள 3 பின்னு தான் வந்து கிரவுண்டு. இதுமாரி நம்ம வந்து இதுமாரி 3 பேர் சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா, நடுப்புற உள்ள 3 பின்னில் வந்து நம்ம கிரவுண்டு வேறு எடுத்துக்கலாம். அண்ட் ஆர்சி சாக்கெட்லேயே இன்னொரு டைப் இருக்கும், போர்டு உள்ள டைப் இருக்கும். அந்தமாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி கன்ஃபியூஷன் இருக்காது இதில். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூப்பராக சால்ட்ரிங் பண்ணிச்சு. இந்தமாரி நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயர் எடுத்து வந்து இதில் மேலே உள்ள ஒரு பின்லையும் கீழே உள்ள பின்லையும் நம்ம லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்டு வந்து இந்த போர்டில் ஏதாவது ஒரு கிரவுண்டில் அடிச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மீதி நம்ம கனெக்ட் பண்ண 2 ஒயரை வந்து கொண்டு வந்து நம்ம இந்த 3 வே புஷ் பட்டனில் மீதி இருக்கிற 2 பின்னில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே. இதோட பார்த்தீங்கன்னா 3 வே புஷ் பட்டனில் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி ஒன்று எடுத்துக்கலாம். சின்ன எல்இடி, அதாவது ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm ஹோல் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு 3 mm செட் ஆகிற மாதிரி ஒரு 1K ரெசிஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ண ஒரு எல்இடி ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச கலரில். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு அண்ட் 1K ரெசிஸ்ட் ஒன்று கனெக்ட் பண்ணி அதில் ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டரோட மறுபக்க எண்டில் வந்து நம்ம ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்து 5 வால்ட் இங்கே ரெகுலேட்டிங் ஏசி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இன்புட்டு கொடுத்துடலாம். அண்டு எல்இடியோட கிரவுண்ட் வந்து நம்ம கேபினெட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அவுட்டு அண்டு டிசி அவுட்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ண இடத்துல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும். அண்ட் இந்த 2 ஒயரை எடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசியோட அவுட்புட்டில் வந்து நம்ம கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண பழைய போர்டு. இதை வந்து நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயோடு இருக்கும். ஃபஸ்ட்டு எண்டு அதிலே கனெக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கனெக்ஷன் பாயிண்டில் நம்ம இந்த 2 ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. அதாவது பவர் சப்ளை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் யாருக்காவது தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்ம வீடியோ சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசி அவுட்புட் இருக்கும். அதாவது 2 கெப்பாசிட்டரில் வந்து ஒரு கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அந்த ப்ளஸில் வந்து சிகப்பு ஒயரையும் அண்டு மைனஸில் வந்து கருப்பு ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயர் எதில் உள்ள ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்டில் வந்து பவர் கனெக்ஷனுக்காக மெயின் பவர் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக 2 ஒயர் அவுட்புட் எடுத்திருப்போம். அந்த 2 ஒயர் தான் இது. இது வந்து நம்ம இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஏசி ஒயர் எடுத்துகிட்டு போய் கீழே இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சில் உள்ள நடுப்புற உள்ள 2 பின்னில் நம்ம இந்த 2 ஒயரை கனெக்ஷன் பண்ணிடலாம். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். இங்கே ஃபியூஸு உள்ள ஆம்ப்ளிஃபையராக இருந்ததுன்னா இது ஒரு ஒயரை மட்டும் கனெக்ஷன் பண்ணிட்டு இன்னொரு ஒயரை ஃபியூஸில் கொடுத்துடலாம். இதில் ஃபியூஸ் இல்லாததுனால நம்ம வந்து 2 ஒயரையும் இதிலே கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி கார்டு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஏசி கார்டை என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒயரை சீவிட்டு நம்ம அந்த 3 வே புஷ் பட்டனில் உள்ள ஃபஸ்ட்டில் உள்ள 2 பின்னில் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம் இந்த மாதிரி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம எல்லா ஒயரையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்டு இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம விட்டது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கும் அண்டு பேலன்ஸ் கண்ட்ரோலையும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஏன்னா அது தேவையும் இல்லை, அதனால் நம்ம அதை விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா எப்போதுமே வழக்கமாக யூஸ் பண்ணுற 4 இன்ச்சு அண்டு 3 வாட்டு ஸ்பீக்கரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் கரெக்டாக கவர் ஆகும், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்டிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவருக்காக ஏசி கார்டை இன்சர்ட் பண்ணிடலாம் ஏசி வால்ட்டில். அண்டு பார்த்திங்கன்னா பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணலாம். இது வந்து நைட்டில் எடுத்ததுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். Play by USB drive. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டோட ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து ட்ரிபிள்லேருந்து எல்லாம் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.